பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங் பிரியமானவர்களே. ஏர்லி மார்னிங் வித் ஜீசஸ் என்ற இந்த நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்போமா? அந்த வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நாம் விசுவாசித்து நடக்கிற பொழுது அதில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு அருளப்படும். நம்பிக்கையோடு நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இது அநேகருக்கு பரிச்சயமான ஒரு வசனம். அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற, கேட்கிற, விசுவாசிக்கிற, சொல்லுகிற வசனம். அந்த வசனத்தினுடைய உண்மையான ஒரு வெளிப்பாடை நாம் இன்றைக்கு காலை வேளையில் தியானிக்க போகிறோம். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், there is surely a future hope for you and your hope will not be cut off. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தமிழிலே நான் வாசிக்கிறோம் அல்லவா, ஆங்கிலத்திலே அது எவ்வளோ அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. there is surely a future hope for you and your hope will not be cut off. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை துண்டிக்கப்படாது, உன் நம்பிக்கை திருத்தப்படாது, உன் நம்பிக்கை நிறுத்தப்படாது. பார்த்தீங்களா? உன் நம்பிக்கை நிறைவேறும். that will not be cut off. அப்போ நிச்சயமாகவே there is surely a hope for you, there is a hereafter for you, there is a final solution for you, there is a blessing for you. பார்த்தீங்களா? மறக்கக்கூடாது. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வை. கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் நன்மையான காரியங்களை நீர் ருசித்து கொள்வாய். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு குறையும் இல்லை. கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பார்த்தீங்களா? நம்பிக்கை என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, கடைசியாக முடிப்பார் 13வது வசனத்திலே பாருங்கள். நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இவை மூன்றும் முக்கியமானது. அதில் அவர்கள் சொல்லுகிறது அன்பே பெரிதானது. அங்கே வருகிற நம்பிக்கையை பாருங்கள், விசுவாசத்தை பாருங்கள். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்குமான வித்தியாசங்களை புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறார்கள் பாருங்கள். விசுவாசிக்கிற அந்த காரியம், that is a grace given by God. We have faith in God only because of His grace. நாம் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நாம் பார்க்கிறோம். அந்த விசுவாசம், நாம் விசுவாசிக்கிறதுக்கு நாம் செய்கிற முன்பாக அதை நாம் நம்ப வேண்டும். நம்பிக்கை மிக முக்கியமானது. பார்த்தீங்களா? நம்பினா தான் விசுவாசிக்க வேண்டும். அப்போது நம்புகிறதை நாம் விசுவாசிக்கிற பொழுது எனக்கு நடக்கும், தேவன் என்னை விடுவிப்பார், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், தேவன் எனக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பார், தேவன் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்று நம்பி அந்த நம்பிக்கையை நான் விசுவாசித்து அதை நான் அறிக்கை செய்கிறேன். ஆகவே என்னை அன்பு செய்கிற தேவன், என் அன்பான கடவுள் எனக்கு அவைகளை வாக்கிய பண்ணுகிறார் பாருங்கள். ஸோ தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் அன்பு செய்கிறார், அவர் என்னை அன்பு செய்வதனாலே என்னை குறைவில்லாமல் நடத்துகிறார். ஆகவே நான் எவைகளையெல்லாம் நம்புகிறேனோ, அவைகளை விசுவாசித்து அறிக்கை செய்கிறேனோ, அவைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. எதற்கு முடிவு உண்டு? உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். நான் நம்புகிறதை நான் பெற்றுக்கொள்வேன். ஏனென்றால் நான் அதை நம்புகிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? நிச்சயமாகவே முடிவு என்று சொன்ன ஆண்டவர் நம் வாழ்க்கையில் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நாம் நம்புகிறதை ஒரு நாளும் அவர் கட் ஆஃப் பண்ணாமல், அதை தூக்கி எறியாமல், அதை தடுத்து நிறுத்தாமல் அந்த நம்பிக்கையை நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கையில் நாம் விசுவாசிக்கிறபடியே பெற்றுக்கொள்வோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்ட வேத வசனின்படியாய் முதலாவது நம்பிக்கை, 2வது விசுவாசம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் உடைய அன்பின் வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையை நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தடுத்து நிறுத்தாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அது இடையிலே நிறுத்தி விடாமல் அதனுடைய முடிவை நீர் எங்களுக்கு கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நடத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.